இன்னைக்கு ஒரு விஷயம் நம்மளால தெளிவாக சொல்ல முடியும். த வேர்ல்ட் ரெஸ்பெக்ட்ஸ் ஒன்லி பவர். யாருக்கிட்ட கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி இருக்கோ, யார் R&D துறையில் புது ஆராய்ச்சிகளை செஞ்சு புது தொழில்நுட்பங்களை கொண்டு வராங்களோ அவங்க தான் இந்த உலகத்தை ஆள முடியும். அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு. இன்னைக்கு பிஸ்னஸில் சின்ன சின்ன பிஸ்னஸில் ஆரம்பித்து தொழில் அதிபர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஏஐ பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய கரியரில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு ஏஐ பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஏஐ நீங்களும் கற்றுக்கலாம். இட் இஸ் நெவர் டூ லேட். இப்போது நம்மளுடைய ஏஐ நாலேஜ் பார்ட்னராக இருக்கக்கூடிய அவுட்ஸ்கில்ஸ் நிறுவனம் 2 நாள் பயிற்சி வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் காலையில் 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க. ஜென்ரலாக இதுக்கு ஒரு 10,000 ரூபா வரைக்கும் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நம்மளுடைய நாலேஜ் பார்ட்னர் இதை நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த 2 நாளில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் ஏஐ டூல் கிட்ஸ், என்னென்னலாம் ஏஐ டூல் கிட்ஸ் இருக்குது, அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ரெப்பிட்டேட்டிவாக இருக்கக்கூடிய டாஸ்க்கை எப்படி ஆட்டோமைஸ் பண்ணலாம், உங்களோட எக்ஸல் ஷீட்டாக இருக்கும், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸு, வீடியோ கிரியேட் பண்ணுறது, இதை எப்படி நம்ம ஏஐயில் பண்ணுறது, ஏஐ ஏஜென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது உங்கள் நிறுவனத்துக்கு, அதே மாதிரி ஏஐ பேஸ்ட் ஆட்டோமைசேஷன் சொல்லக்கூடிய இது எல்லாத்தையுமே உங்களால் இந்த 2 நாளில் கற்றுக்க முடியும். கிட்டத்தட்ட 40 நாடுகள்லேருந்து 10 லட்சத்துக்கும் அதிகமான பேர் இந்த ஏஐ அவுட்ஸ்கில்ஸ் நிறுவனத்தின் மூலிமா பயன்பெற்றிருக்காங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னா என்ன இருக்குன்றது அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே இன்னைக்கு காலகட்டத்தில் ஏஐ கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அது நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 நாள் ட்ரைனிங்கை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிங்க்கில் அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி இதில் என்ரோல் பண்ணுங்கள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய உச்சபட்சமான போர் பதற்றம், அமெரிக்காவுடைய போர்ப்படை கப்பல் USS ஆப்ரகாம் லிங்கன் அவருடைய கரியர் பேட்டில் குரூப் கிட்டத்தட்ட இப்போ ஈரானை நெருங்கி இருக்கக்கூடிய அப்டேட் பார்க்குறோம். அதே மாதிரி இஸ்ரேல் தன்னுடைய முழு இராணுவத்தையும் தயார் நிலைக்கு கொண்டு போகிறது, குறிப்பாக அவங்களுடைய விமானப்படையை தயார் நிலைக்கு கொண்டு போகிறது அப்படின்றது மீண்டும் அமெரிக்க ஈரான் யுத்தம் வருமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் கேள்வியும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சமயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவரோட சோஷியல் ட்ரூத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. எ மேசிவ் armada is heading to Iran. It is moving quickly with great power, enthusiasm and purpose. It's a large fleet headed by the great aircraft carrier Abraham Lincoln that sent to Venezuela. Like with Venezuela, it is ready, willing and able to rapidly fulfill its mission with speed and violence if necessary. Hopefully, Iran will quickly come onto the table and negotiate a fair and equitable deal. No nuclear weapons, one that is good for all parties. Time is running out. It is truly of the essence. As I told Iran once before, make a deal. They didn't, and there was an Operation Midnight Hammer, a major destruction of Iran. The next attack will be far worse. Don't make this happen again. Thank you for attention to this matter. President Donald J. Trump. கிளியர் கட்டான எச்சரிக்கை ட்ரம்ப்பிசம் அவரோட ஸ்டைலில். USS ஆப்ரகாம் லிங்கன் மிக வேகமாக மிக விரைவாக உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இதே கப்பலை தான் நாங்கள் வெனிசுலாவுக்கு அனுப்பிச்சு வச்சோம். வெனிசுலாவில் என்ன நடந்தது நீங்கள் பார்த்தீங்க. அந்த கப்பல் இப்போ உங்கள் இடத்துல இருக்குது. தேவைப்பட்டால் வன்முறையும் நாங்கள் பயன்படுத்துவோம். எந்த லெவலுக்கு வேணாலும் போகும். உடனடியாக நெகோசியேஷன் டேபிளுக்கு என் முன்னாடி உட்காந்து நெகோஷியேட் பண்ணுங்கள். அணு ஆயுதத்தை கைவிடுங்க. இல்லைன்னா ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர், இதுக்கு முன்னாடி அமெரிக்கா நடத்திய அந்த தாக்குதல், இதை விட பல மடங்கு மோசமாக வன்முறையான தாக்குதலை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு போக வேணாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டொனால்ட் ட்ரம்ப். இதுதான் இதோடைய மொழிபெயர்ப்பு. இதை வெள்ளை மாளிகையோடைய அஃபிஷியல் இதுலேயுமே பதிவிடுறாங்க. இப்போது கிளியர் கட்டாக இதில் ஒரு யுக்தி என்ன அப்படின்னா, பவர் வித் ஸ்ட்ரென்த். இதே மாதிரியான நிகழ்வு வெனிசுலாவில் நடந்ததை பார்த்தோம். தங்களுடைய இராணுவம், அவங்களுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எந்த அளவுக்கு போக முடியும் அப்படின்றதையும் காமிக்கிறாங்க. வெனிசுலாவாலேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அதிபருக்கு அந்த ஆதரவு, மக்கள் ஆதரவுன்றது ஓரளவுக்கு இருந்துச்சு. எங்கள் ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையாக போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. 15,000 பேருக்கும் அதிகமாக கொல்லப்பட்டிருக்காங்க. மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஸோ லோக்கல் சப்போர்ட்டும் இல்லாமல் இவ்வளோ வலிமையான ஒரு இராணுவத்தை தன்னோட கூட்டாளிகளான சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் துணை இல்லாமல், யாருமே இல்லாமல் நிற்கக்கூடிய இவங்களால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அந்த நாடு விழக்கூடாது. இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய நாடு. பட் நம்ம நிதர்சனமான ஜியோ பாலிட்டிக்ஸை பேசணும்னா இதுதான் ஃபேக்ட். இப்போது USA உடைய
அமெரிக்காவுடைய கண்டிஷன், குறிப்பாக ட்ரம்ப்போடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய மிக முக்கியமான மூலப்பொருள் செறிவூட்டப்பட்ட யுரேனியம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 130 கிலோவுக்கும் அதிகமான என்ரிச்ட் யுரேனியம், ஹைலி என்ரிச்ட் யுரேனியம், கிட்டத்தட்ட 60% அதிகமாக செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடியது. இதை நீங்கள் நேரடியாக அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும். இதை மொத்தத்தையும் சரண்டர் பண்ணும். அதே மாதிரி அவங்களுடைய அணு ஆயுதத்துடைய வாரட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலையை கம்ப்ளீட்டாக மூடணும். அதே மாதிரி இவங்களுடைய அணு ஆயுதத்தை முற்றிலுமாக கைவிடணும். இதுதான் ட்ரம்ப்போடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். கண்டிஷன் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய பேலஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம், தூரதம் போய் தாக்கக்கூடிய பேலஸ்டிக் மிசைல். இன்னைக்கு உலகத்தோடைய இந்த பவர்ஃபுல் நாடுகளை தாண்டி ஒரு நாடுகள்கிட்ட ஒரு வலிமையான ஏவுகணை இருக்குன்னா அது ஈரான் தான். ஷகாப் 3, ஷகாப் 4, ஃபட்டா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரேஞ்ச் உள்ளது. அதாவது இஸ்ரேலை தாக்கக்கூடிய அளவுக்கான வல்லமைப்படுத்துது. போன வருடம் செப்டம்பர் மாதம் அவங்களுடைய வைஸ்மேன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச்சோடைய அந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச் நடந்து கொடுத்த பில்டிங்கில் அந்த மிசைல் எந்த அளவுக்கு தாக்கியிருந்ததுன்றதை நம்ம அங்கே நேரடியாக போய் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். ஸோ ஈரானை குறி வைக்கக்கூடிய அளவுக்கான தூரம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. உனக்கு பாதுகாப்பு வேணும்னா ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ள உன்னுடைய ரேஞ்சை வச்சுக்கோ. இது ரெண்டாவது கண்டிஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரான் சொல்லக்கூடியது ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லக்கூடியது, அதாவது ஹமாஸ், ஹவுத்தி, ஹிஸ்புல்லா, பாலஸ்தீன் ஜிகாத், இந்த அமைப்புகளுக்கு கம்ப்ளீட்டாக தன்னுடைய சப்போர்ட்டை வந்து நிறுத்தணும் அப்படின்றதும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்காக நீங்கள் மீண்டும் யுரேனியத்தை எந்த காலத்திலையும் கையில் எடுக்கக்கூடிய அணு ஆயுதத்துக்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய அந்த வேலையை நீங்கள் பண்ணக்கூடாது. இதுதான் இவங்க ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய 4 கண்டிஷன். இப்போது ஈரானுடைய நியூக்ளியர் டீல், ஜேசிபிஓன்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் டீல் அப்படின்றது 2015 கையெழுத்தாச்சு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். அதன்படி ஒரு 3.565% வரைக்கும் யுரேனியத்தை வந்து நீங்கள் செறிவூட்டலாம். ஏன்னா அது அணுசக்தி ரிசர்ச், ஒரு அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு லெவல் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றது. பட் ட்ரம்ப் கண்டிஷன் அப்படின்றது இந்த ஜேசிபிஓவை விட கடுமையானது. யுரேனியத்தில் நீ கையை வைக்கக்கூடாது அளவுக்கு இருக்கு. இப்போ ஈரான் இதை ஒத்துக்குமா? ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்களோட எக்ஸிஸ்டன்ட்டுக்கு அணு ஆயுதம் தேவைப்படுது. ஏன்னா நாளைக்கு யார் வேணா வந்து எங்களை கை வைக்கலாம் அப்படின்ற போது தன்னுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கு அணு ஆயுதம் தேவைப்படுதுன்றதை அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்க, இந்த 2 பேச்சுவார்த்தை, ஒன்று இந்த பக்கம் நிற்கிது, இன்னொன்று அந்த பக்கம் நிற்கிது. உடனடியாக அதுக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர முடியுமானா இல்லை. ரெண்டாவது, ஒருவேளை லிபியா மாதிரி கடாஃபி அன்னைக்கு கைவிட்டார், அணு ஆயுதத்தை செய்யலை அப்படின்னு சொல்லி கைவிட்டார். கைவிட்ட பிறகு எண்ணி 7 வருடத்தில் 2003 கைவிடுறாரு. 2011 ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி, ஒரு சிவில் வார் வந்து அங்கே லிபியாவில் வருது. கடாஃபியும் கொல்லப்படுறாரு. அதன் பிறகு அந்த நாடும் சீரழிஞ்சு போனதை பார்க்குறோம். ஸோ லிபியாவுடைய நிலைமை தங்களுக்கும் வந்துடும் அப்படின்றத ஈரான் வந்து ரொம்ப ரொம்ப கால்குலேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவை நீங்கள் எந்த நாடும் நம்ப முடியாது. ஈரானை மட்டும் நம்ம போய் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஃப்ரீயாக விட்டுருவாங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த இடத்துலையுமே ஈரானுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ ட்ரம்ப்போடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? தன்னுடைய போர்க்கப்பல்கள் வெனிசுலால ஒரு வெற்றியை அவர் கண்டுட்டார். அவங்களுடைய இராணுவம் மிகப்பெரிய ஒரு உதவியை ட்ரம்ப்புக்கு வந்து செஞ்சுருக்காங்க. அவர் என்ன நினைச்சாரோ அதை ரொம்ப ட்ரமாட்டிக்காக சினிமாவில் வர மாதிரி செஞ்சு முடிச்சிட்டாங்க. இனி உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகள், இந்த முல்லா ரெஜின்னு சொல்லக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஏன்னா எங்கே போவாங்க, ஏது பண்ணுவாங்க, இவங்க பண்ணக்கூடிய எங்களால் முடியுமா அப்படின்னா முடியுன்றதை அவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க. மொசாட் எந்த அளவுக்கு ஈரானில் ஊடுருவி இருக்குது அப்படின்றத கடந்த கால ஆப்ரேஷன்ஸ்லேயே நம்ம பார்த்தோம். அமெரிக்காவுடைய ராணுவ வலிமை அப்படின்றது ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமரில் அவங்க செஞ்சு காமிச்சாங்க. அந்த ஆப்ரேஷனோட அவுட்கம் பெரிய லெவலுக்கு அவங்க அணு ஆயுதங்களை வீழ்த்துறனாலும் பட் அவங்க வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டட் எபிலிட்டி அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி. இப்போ ட்ரம்ப்போடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நான் உன்னை தாக்கலை, ஆனால் தாக்கிறதுக்கான எல்லா இதுவுமே என்கிட்ட இருக்கு. அவனை அடிச்சதை விட உன்னை நான் வந்து மோசமாக அடிப்பேன். இதுதான் அந்த ட்வீட்டில் அவர் சொல்றது. ரெண்டாவது, நீ பேசி என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்து, இதெல்லாம் கைவிடு, உன்னோட அமைதிக்கும் உலக அமைதிக்காகவும் சொல்றேன். அப்ப நாளைக்கு தாக்குதல் நடத்துறதுக்கான ஜஸ்டிபிகேஷனை ட்ரம்ப் முதல்ல எடுத்து வச்சிருக்காரு. மூணாவது, இதுல ஒருவேளை அயத்துல்லா அவங்க தூக்கிட்டாங்க அப்படின்னா
ட்ரம்ப் மற்றும் அவருடைய அமெரிக்க ராணுவம் ரெண்டுமே சர்வ வல்லமை படைத்த எந்த விதமான ஒரு போட்டியாளரும் இல்லாத ஒரு நம்பர் 1 சக்தியா நாளைக்கு உலகத்துல ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். நாலாவது, இப்ப இஸ்ரேலை தள்ளி வச்சுட்டு இந்த பாலிடிக்ஸை பண்றதுனால நடுவில் இஸ்ரேல் ஒரு பெரிய ரீஜனல் பவரா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இப்ப நடுவில் பாத்தீங்கன்னா பெஞ்சமின் நெத்தன்யாவுடைய அந்த பேரே பெரிய அளவுக்கு ஹெட்லைன்ஸ்ல இல்லை. தான் நம்பர் 1 அப்படின்றத மீண்டும் மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒன்றுறாரு. சவுதியா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், உங்க யாரை வேணா எப்ப வேணா என்னால தட்டி தூக்க முடியும் அப்படின்ற ஒரு இன்டைரக்ட் மெசேஜுமே அதுல இருக்கு. ஸோ இந்த இடத்துல டொமஸ்டிக் பாலிடிக்ஸ்ல அவருக்கு எதிரான அந்த ஒரு பிம்பம் அப்படின்றது, அது அதிருப்தி அப்படின்றது மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. அவருடைய பாப்புலாரிட்டி ரேட்டிங் வெறும் 35% தான். 65% அமெரிக்கர்கள் அவரை நிராகரிக்கிறாங்க. ஸோ மீண்டும் அந்த கல்ஃப் பாலிடிக்ஸை பண்ணி தன்னுடைய லோக்கல் சப்போர்ட்டையும் கொண்டு வரதுக்கான ஒரு கிளியர் கட்டான ஆக்ஷன் தான் இப்போ இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஈரானும் பார்த்தீங்கன்னா இது லிபியா மாதிரியோ இல்லை ஈராக் மாதிரியோ ஒரு ட்ரைபல் சொசைட்டி கொண்ட நாடு கிடையாது. கண்டிப்பாக இல்லை, ஈராக்கை தவிர சொல்லிட்டா லிபியா போன்ற நாடுகள். இது ஒரு கலாச்சாரத்தை கொண்ட நாடு, ஒரு வலிமையான இராணுவத்தை கொண்ட ஒரு இந்த சென்ஸ் நான் சொல்றது, அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்காங்க, நிச்சயமா இருக்கு. இப்போ அவங்க யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனை அவங்களுடைய ட்ரோன்கள் மூலியமா கண்காணிச்சு அந்த வீடியோவை எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. உன்னோட கப்பலை எங்களால் தாக்க முடியும் இதே பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை வச்சு அப்படின்ட்டு. இப்போ அமெரிக்காவுடைய ஆன்டி ஷிப் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. ஆனா இன்னி வரைக்கும் ஒரே நேரத்தில் ஒரு 50 மிசைலை இவங்க ஏவினாங்கன்னா அந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் அது தடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு $1 பில்லியன் கொஸ்டினுமே இருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள், இந்த 11 கோவல்கள் ஏதாவது ஒன்று மூழ்கடிக்கப்பட்டுச்சுன்னா ட்ரம்புக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகி போயிடும். அதன் பிறகு அவங்க ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறாங்க, அந்த நாட்டையே அழிக்கிறாங்க, அது வேற விஷயம். அவங்களுடைய போர்க்கப்பல் அப்படின்றது, அது விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அப்படின்றது அந்த நாட்டோட பவர் ப்ரொஜெக்ஷன், க்ரௌன் ஜுவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கும் சில டயலமாவே இவங்க கொண்டு வராங்க. ஈரான் யூஎஸோட நேவல் கரியர் ஸ்ட்ரைக் குரூப்பை கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணுறாங்க. இந்த மானிட்டர் பண்ண வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் போடுறாங்க. ஐஆர்ஜியோடைய கேப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, தெர் இஸ் நோ பெனிஃபிட் டு ஹைடிங். நீ மறந்து நிற்கிறதுனால ஒரு உதவியும் கிடையாது. என்ன சொல்ல வராங்கன்னா, நானும் யுத்தத்துக்கு ரெடி, நீ என்ன கை வைக்கணும்னு நினைச்சேன்னா என்னோட முழு சக்தியை நான் பயன்படுத்துவேன். ஈரான்கிட்ட விமானப்படை கிடையாது, ஈரான்கிட்ட பெரிய லெவலுக்கான தரைப்படையும் கிடையாது. தரைப்படையை வச்சு அவங்களால அமெரிக்காட்ட மோதவும் முடியாது. பட் ஈரான்கிட்ட வலிமையான மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்கு, வலிமையான ட்ரோன் இருக்கு, ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை அவங்களால ஏவ முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஐஆர்ஜிசியோட கமாண்டர் ஜெனரல் முகமது பக்போர் சொன்னது, ஐஆர்ஜிசி மோர் ரெடி தென் எவர் ஃபிங்கர் ஆன் த ட்ரிகர். நல்ல ரைமிங்காக இருக்கு. இதுவரை இல்லாத அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுடைய விரல் அப்படின்றது எங்களுடைய துப்பாக்கியோட ட்ரிகர்ல இருக்கு. அப்போ நாங்கள் வாருக்கு ரெடி அப்படின்ற போஷனிங்க அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்றது ஒரு அணு சக்தியில் இயங்கக்கூடிய நிமிட்ஸ் பவர் கிளாஸ்ட் கரியர். கிட்டத்தட்ட 1,00,000 டன்னுக்கும் அதிகமான எடை. உதாரணத்துக்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் எடுத்தீங்கன்னா 40,000 டன். இதை விட ஒரு கிட்டத்தட்ட 2.5 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு கப்பல். இதுல 65 விமானங்கள் இருக்கு. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ்எஸ் சுப்ராஜ், யுஎஸ்எஸ் மைக்கேல் மர்ஃபி, யுஎஸ்எஸ் ஃப்ராங்க் பீட்டர்சன், இது எல்லாமே அதோட டிஸ்ட்ராயர்ஸ். கிட்டத்தட்ட 5,000 படை வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு மினி இராணுவம். பல நாடு இராணுவங்களை விட இது ஒரு பவர்ஃபுல்லானது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த கரியர் ஸ்ட்ரைக் குரூப்ல ஏன் ஈரான் இன்னும் கொஞ்சம் தாங்கி நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாஹித் 136 சூசைட் ட்ரோனோட ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 2400 கிலோமீட்டர். இது பல முறை ரேடாரை மீறி இதோட செயல்பாடு அப்படின்றது இருக்கு. குறிப்பாக ரஷ்யா இதை தான் உக்ரைனில் அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஸோ ஒரே நேரத்தில் 100கணக்கான அந்த ட்ரோன்ஸ் அவங்க பறக்க விட்டு தாக்கினாங்கன்னா ட்ரோனோட விலை ஒன்றுமே கிடையாது, 50 லட்ச ரூபாலேருந்து 1 கோடி. ஆனால் இந்த போர் விமானத்தோடைய மதிப்பு, அமெரிக்காவுடைய பிரஸ்டீஜ், இது ரெண்டுமே இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அதை நம்ம பார்க்கணும். ஸோ ஈரானுடைய 100கணக்கான ட்ரோன் ஒரே நேரத்தில் வந்துச்சுன்னா இந்த கப்பலோடைய ஆன்டி யூஏவி டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்ன்னு பார்த்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆகுமானா இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஓப்பனாக அந்த வீடியோவும் எடுத்து போட்டிருக்காங்க, எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது தவிர ஈரான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாமர்த்தியமான ஒரு மூவ் எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, அண்டை நாடுகள் வளைகுடாவில் இருக்கக்கூடிய யுஏஇ, கத்தார், ஒமான், சவுதி போன்ற அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் உங்களுடைய நிலத்தையோ இல்லை வான் பகுதியோ அமெரிக்காவுக்கு தாக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களை தாக்குவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சவுதியோ ஈரானோ
இன்னைக்கு சவுதி, கத்தார் போன்ற எந்த ஒரு நாடுமே போரை சந்திக்கக்கூடிய நிலைமையில அவங்க கிடையாது. ஏன்னா கச்சா எண்ணெயோடைய விலை வீழ்ச்சி அப்படின்னு நடந்துச்சுன்னா இந்த இடம் வந்து டோட்டலாக அவங்க வந்து கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அவங்க நாட்டில எல்லாம் இன்னைக்கு போரெல்லாம் சமீப காலத்தில் அவங்க சந்திச்சதே கிடையாது. ஸோ கிளியர் கட்டா அவங்க வந்து இந்த இடத்த வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ட்ரம்ப்போடது இது தாக்குவாரா இல்லையா நிச்சயமா ட்ரம்ப்புக்கு மட்டும்தான் தெரியும். வெனிசுலால மிரட்டுவாங்கன்னு பார்த்தோம், போய் அதிபரையை தூக்கிட்டு வந்தாங்க. பட் இந்த இடத்துல வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டக்காரர்களை கொன்ன அந்த தளபதிகள், சம்பந்தப்பட்ட இராணுவ அதிகாரிகள், ஹயத்துல்லா அவர்களை கொன்னுட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருது. அங்கே இருக்கக்கூடிய புரட்சி யூனிஸ் மாதிரியான ஒரு யாராவது ஒரு ஆளை வச்சு இங்கே ஆட்சி, பஹலவி போன்ற அவங்களுடைய ஷாவோடைய மகன் இருக்காரு, அவங்கள வச்சு ஒரு ஆட்சியை வந்து கொண்டு வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருது. இல்லை ஒரு ஃபுல் ஸ்ட்ரைக்கை பண்ண வேண்டியது. தப்பித்தவரை இவங்க கப்பல்கள் தாக்கப்பட்டால் நிச்சயமா அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது. இல்லை குறிப்பிட்ட சில பேரை மட்டும் இப்போ வெனிசுலாவில் பண்ண மாதிரி தூக்கிட்டு அங்கே வந்து இன்டர்னலாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருது. அதன் பிறகு துல்லியமாக ஹயத்துல்லா அவர்களை மட்டும் குறி வைக்கிறது. ஹயத்துல்லா அவர்களுக்கு ஏற்கனவே 86 வயதாச்சு. அவர் நிறைய நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு. அவர் இப்போ ஒரு சீக்ரெட் பங்கருக்கு, ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிக்கு மூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற கேள்வியுமே வருது. பட் எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல அமெரிக்காவுடைய நெருக்கம் அப்படின்றது மிக மிக அதிகமாக இருக்கு. அதே சமயம் நெத்தன்யாஹூ அவர்கள் பேசும் பொழுது, if Iran makes the grave mistake of attacking Israel, we will respond to the force Iran has never seen before. இஸ்ரேலும் ஒரு சலைத்த ராணுவம் கிடையாது. அவங்க ஏற்கனவே உள்ள செஞ்சு காமிச்சிருக்காங்க அந்த 12 நாள் யுத்தத்துல. ஸோ ஈரான் தப்பித்தவறி எங்களை தாக்கணும்னு முற்பட்டாங்க அப்படின்னா இதுவரை பார்க்க முடியாத தாக்குதலை இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தும். ஸோ எனக்கும் உனக்கும் பஞ்சாயத்து கிடையாது, நீ அமெரிக்காட்ட டீல் பண்ணிக்கோ. ஆனால் 2 பேரும் கூட தான் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேரட் அண்ட் ஸ்டிக் 2 பேருமே இப்போ இஸ்ரேல் முதல்ல பார்த்தீங்க அந்த 12 நாள் யுத்தத்தில் 2025 இஸ்ரேல் முன்னாடி இருந்தாங்க, அமெரிக்கா பின்னாடி இருந்தாங்க. அந்த போரை ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் வெற்றி பெறும்போது தலைவர் ட்ரம்ப் வந்து அவசரமாக ஒரு விமானப்படை தாக்குதல் நடத்தி நானும் தான் ராஜா, நானும் இருக்கிறேன்பான்னு காமிச்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரோல் ரிவர்ஸ். ஸோ இதுவுமே இவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ட்ரம்ப் கிட்ட இதை பற்றி கேட்கும்போது த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் வில் டிசைட் வாட் இட் டிசைட்ஸ். அது ஒரு தனி நாடு, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க எடுத்துட்டு போவாங்க, அது நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இவரும் சொல்லியிருக்காரு. ஸோ மீண்டும் போர் முகங்கள் சொல்லுது. இப்போ ஈரான் இதை விட்டு கொடுத்தாலும் ஈரானுடைய செக்யூரிட்டி கேரண்டி நம்ம சொல்ல முடியாது. இல்லை ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி போகுதா அப்படின்னு பார்த்தா அதற்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்கு. ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்றது அவரோட கூட இருக்கவங்களுக்கே தெரியாது. என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.